எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவை நான் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றிங்க. தலைப்பை பார்த்துட்டு தான் பதிவிற்குள் வந்திருப்பீங்க. இந்த பதிவில் வீட்டில் பூஜை அறையில் செய்யக்கூடாதவை எது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். நம்ம ஒவ்வொருவருங்க வீட்டில் நம்ம சமையல் அறைக்கு அப்புறம் பூஜை அறையை ரொம்ப நேர்த்தியாக வச்சுருப்போம் இல்லைங்களா? எல்லார் வீட்லேயுமே முக்கால்வாசி ரொம்ப நேர்த்தியாக வச்சுருப்பாங்க. அது வீட்டின் பூஜை அறை தாங்க நமக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருங்க. சரிங்களா? நீங்கள் வணங்குற தெய்வம் எப்பொழுதும் உங்கள் கூட துணையாக இருக்கும்னு நினைக்கணுங்க. இப்போ நினைக்கிறதோடு நம்ம நிறுத்த மாட்டோம் இல்லைங்களா? நம்ம உணரவும் செய்வோம் இல்லையா? அதுக்கு உங்களுடைய பூஜை அறையில் சில விஷயங்களை நம்ம சரியாக கடைப்பிடிக்க வேணுங்க. அது என்னென்னா, நமக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் பூஜை அறைக்கு தான் போகிறோம். அங்கே அந்த வகையில் பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் சிலதெல்லாம் இருக்குது. அதை செய்ய வேண்டிய சில தகவல்களை பற்றியும் இந்த தகவலில் தெரிஞ்சுக்கலாங்க. பூஜை அறையில் இப்போ நம்ம கோமதி சக்கரம் வச்சு கும்பிடுறோம் இல்லையா, வணங்குறோம் இல்லைங்களா? அதில் சில பேர் வச்சுருப்பாங்க. ரொம்ப கம்மியாக 11 எண்ணிக்கையாவது வச்சுருங்க. அதுக்கும் கம்மியாக வச்சுருக்காதீங்க. சரிங்களா? 11 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பூஜை அறையில் கட்டாயமாக ஒரு கண்ணாடி வைக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்ணாடி உங்களுக்கு நேராக சாமி பார்க்குற மாதிரி வைக்க முடிஞ்சால் வைங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கண்ணாடி வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு கண்ணாடி வைக்கணும். கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு கண்ணாடி வச்சுக்கிறது நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பூஜை அறை எப்பொழுதும் பளிச்சுன்னு வெளிச்சமாக வச்சுருக்கணுங்க. வெளிச்சமாக வச்சுருக்க இடம் இல்லை, நம்ம ஒரு கபோர்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா கூட ஒரு லைட்டு போட்டு, அல்லது நம்ம விளக்கேற்றுனா கூட ஒரு லைட்டு போட்டு, அல்லது அது வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பண்ணிடணுங்க. சரிங்களா? இருள் சூழ்ந்த நிலையில் எப்பொழுதும் நம்ம வச்சுருக்கக்கூடாதுங்க. அதையும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை செய்யணுங்க. எப்பயுமே அங்கே கையில் விளக்கு ஏந்தி ஆராதனை செய்யக்கூடாது. கோயிலில் கூட நம்ம விளக்கேற்றுவோம் நம்ம சாமிக்கு. என்னென்னா சில பேரை நான் பார்த்துருக்கேன், அப்படியே அந்த விளக்கில் ஆராதனை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. ஏதாவது தட்டத்தில் வச்சு அந்த மாதிரி தான் செய்யணும். கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யுங்க. அதே போல் சாமிக்கு படைக்கிறதுக்கு நம்ம எச்சில் பட்ட பாத்திரமாக பயன்படுத்தாமல் இருக்கிறதாங்க நல்லது. கண்டிப்பாக நைவேத்தியத்துக்குன்னு தனியாக சின்ன பாத்திரமாக வச்சுக்கிறது சிறந்ததுங்க. எச்சில் படாமல் அதுக்குன்னே வச்சுக்கிறது நல்லதுங்க. எப்பொழுதும் நம்ம வீட்டிலேருந்து கோயிலுக்கு செல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் விளக்கு ஏற்றிட்டாங்க போகணும். அதே போல் வீட்டில் கோலம் போட்டுட்டு தான் போகணும். சரிங்களா? காலையில் எந்திரிச்சோன்னா கோயிலுக்கு போனால் கூட நம்ம வீட்டில் முதல்ல கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு தாங்க கோயிலுக்கே போகணும். சரிங்களா? அந்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. சில பேர் பூவின் இதெல்லாம் பிச்சு அப்படியே அர்ச்சனை செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. முழு பூவை தான் சாமிக்கு அர்ச்சனை செய்யணும். தானாக கொட்டிச்சுன்னா பரவாயில்ல. இப்போ ரோஸ்லாம் வாங்கினோம்னா தானாக கொட்டிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே அர்ச்சனை பண்ணிடலாம். ஆனால் அது பிச்சு போட்டு அர்ச்சனை பண்ணுறது சிறப்பு இல்லைங்க. அது கண்டிப்பாக இந்த தவறை செய்யாதீங்க. அதே போல் சாமிக்கு நம்ம தினம் பூ சாத்துறோம் இல்லையா, அதை அப்படியே விட்டுடக்கூடாதுங்க. தினம் காயறதுக்கு முன்னாலேயே சாமி படத்துலேருந்து எடுத்துடணும். சில பேர் வீட்டில் அப்படியே விட்டுருவாங்க கூட, நல்லா தானே இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் விடக்கூடாதுங்க. அது துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸாக இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு பயன்பெறும் இல்லைங்களா? இப்போ பூஜையில் நம்ம வெத்தலையை வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. வெத்தலையில் காம்பை கிள்ளிட்டு தான் நம்ம வைக்கணுங்க. ஏன்னா வெத்தலையில் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளதுங்க. வெறும் வெத்தலையை மட்டும் வச்சு கும்பிடக்கூடாதுங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேங்க, வெத்தலையோட பாக்கு அல்லது அதில் ஒரே ஒரு சின்னதாக பூ வைக்கணுங்க. அப்படி இல்லையா, வெத்தலை பாக்கு இல்லையா, விட்டுருங்க. பூ மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிடுங்க. அதே போல் பூஜைக்கு நம்ம வெத்தலை பாக்கு, பழங்கள், பூக்கள் இதெல்லாம் வைப்போம் இல்லையா, அது எதுவுமே தரையில் வைக்கக்கூடாதுங்க. ஒரு தட்டம் வச்சு அதில் தான் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு சாமிக்கு படைக்கணுங்க. பூஜை அறையை நல்லா சுத்தமாக வச்சுருந்து தினமும் பூஜை செய்யும் பொழுது வீட்டில் சுபிட்சம் நிலவுங்க. அதே போல் தம்பதிகள் இருந்த இருவரும் மனமொத்து இருப்பாங்க. இருவரும் சேர்ந்து வணங்குவது மிக சிறப்புங்க. குறிப்பாக வெளியில் செல்லும் ஆண்கள் வணங்கிவிட்டு செல்வது இப்பொழுது வாடிக்கையாக இருக்கிறதுங்க. அதே மாதிரி பெண்கள் பூஜை அறையில் நல்லா சுபிட்சமாக வச்சுருக்கணும். அப்போ குடும்பம் நல்லா அமைதியாக இருக்கும். நீங்கள் எல்லோருமே கடைப்பிடிக்கணுங்க. நன்றி, வணக்கங்க.
சிவசக்தி சுரூபமாக வந்து தம்பதிகள் இருவரும் மனமொத்து வந்து வணங்கும் போது பூஜை அறையில் வந்து மகாலட்சுமி வந்து மனம் குளிர மாட்டாங்களா, உங்களுக்கு வந்து வளம் தர மாட்டாங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.